இணைந்திருக்கும் அனைத்து ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இந்த அழகான காலை வேளையில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மாஸ்டர். கடந்த 2 நாட்களாக நமக்காக மூத்த பிரமிட் ஆசான் கேசவன் சார் அவர்கள் மிகவும் அழகாக அவர்களின் தியான அனுபவத்தை பற்றியும் மற்றும் அதர் லைக் விருந்தோம்பல் மற்றும் வாழ்க்கையில் இன்னும் நிறைய உதாரணங்களுடன் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறினார்கள் மாஸ்டர். இன்று அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் பிஎம்சி தமிழ் யூடியூப் சார்பிலும் வெல்கம் செய்யலாம் மாஸ்டர். சார் வெல்கம் சார் அண்ட் ஓவர் டு யூ சார். தேங்க்யூம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் பிரமிட் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ், பர்பஸ் ஆஃப் தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம், இது எல்லாமே என்ன பர்பஸ்? உயர்ந்த பர்பஸ். அதாவது என்னன்னா, இங்க ஒரு அனுபவம் பெறறதுக்காகவும் ஒரு ஆனந்தத்தை அடையறதுக்காக மட்டும்தான் இது எல்லாம். இந்த ஆக்சுவலி இந்த லைஃபோட பர்பஸே சஃபரிங்ஸ் கிடையாது. சஃபரிங்ஸ்லேருந்து வெளியில வரத்துக்காக மட்டும்தானே தவிர வேற எதுவுமே கிடையாது மாஸ்டர்ஸ். அப்புறம் ஏன் சஃபரிங்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் பெயின் 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 அப்படின்னா, பெயின் நல்லதா கெட்டதா அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல தேவைப்படுது மாஸ்டர்ஸ். எதையுமே அந்த நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது கூட ஒரு சைடு நல்லதா இருந்தாலும், ஒரு சைடு என்னன்னா அந்த பெயினோட கிடைக்கும் போது அதோட வேல்யூ இருக்கு பாருங்க. அது ஒரு செலிப்ரேஷன் மாஸ்டர்ஸ். ஒண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, இப்போ டெலிவரி சிஸ்டமே முன்னாடிலாம் எப்படின்னா நார்மல் டெலிவரி தான் இருக்கும். அந்த அந்த பிரெக்னன்சி பெயினை அண்டர்கோ பண்ணி அந்த குழந்தைய பிறக்கும் போது, அப்ப அந்த குழந்தை அந்த பெயினோட அவுட்கம் மாஸ்டர்ஸ். அதனால்தான் அம்மாக்களுக்கெல்லாம் அந்த 10 மாசம் சுமந்து அந்த வலிகளுக்கு அப்புறம் பிறந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி பாருங்க, ஒரு ஃபுட்டு, ஒரு 2 hours ஃபுட்டு அந்த 2 மணி நேரம் நின்றுண்டு அந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி அந்த சமையல் பண்ணி அந்த அந்த ப்ரெஷர்ல பண்ணி அது வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஹோட்டல்ல போகும்போது ஆர்டர் பண்றோம், சாப்பிடுறோம். சாப்பிட்டா என்ன பண்றோம்? ரொம்ப கூட யோசிக்கிற கூட இல்லை ஃபுட்டை பத்தி. அப்படியே அந்த அரட்டையில அந்த டிஸ்கஷன்ல எதையோ பேசுறோம், டாபிக் ஏதோ சாப்பிட்றோம், வரோம். ஏன்னா அங்க நம்மளோட உழைப்பு எதுவுமே இல்லை. உட்காந்த இடத்துல ஆர்டர் பண்றோம், அது வருது, சாப்பிடுறோம். என்ன சாப்பிட்டோன்னு கூட ப்ராப்பரா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, பில் பே பண்ணிட்டு. இது எதனால அப்படின்னா, இது அங்க நம்ம வலி இல்லை, கம்ஃபர்ட். இதுவே கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி அதை சரியா கூட சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு சமைச்சது வேஸ்டா போகுது அப்படின்னு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா அங்க பெயின் இருக்கு. அப்போ பெயின் என்ன பண்ணுது? ஒவ்வொன்றத்தோட வேல்யூவை புரிய வைக்குது மாஸ்டர்ஸ். பெயின் ஒண்ணு இல்லைன்னா வேல்யூவே புரியாது மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஈவன் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தா கூட என்ன சொல்றாங்க, அந்த ஜிபே சிஸ்டம், அந்த எல்லா பே சிஸ்டமும் வருது. என்ன பண்றோம், இந்த ஜிபேல பண்றதுனால என்ன அமௌண்ட் செலவு பண்றோம்னு கூட தெரிய மாட்டேன்தான். என்ன சொல்றாங்க, பைசாவை எடுத்து செலவு பண்ணுங்க, அப்பதான் நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்னா தெரியும் அப்படின்றாங்க. எதனால? அப்போ அந்த எந்த அளவுக்கு ஈஸி வேவா ஆறுதோ அந்த வலிகள் எல்லாமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த வலிகள் தெரியலன்றப்போ வேல்யூ தெரிய மாட்டேங்குது. வேல்யூ தெரியாதப்போ எதுவுமே ஹாப்பினஸ் இருக்காது மாஸ்டர்ஸ். ஒண்ணுல ஒரு சாப்பாடு நீங்களே கஷ்டப்பட்டு சமைச்சு அப்படி அதை ருசிச்சு சாப்பிடும்போது, இன்னைக்கு சமையல் நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த 2 மணி நேரம் நம்மளோட வலிகள், அதோட எஃபர்ட்டோட பலன் தான் இந்த சாப்பாடு இல்லையா? அப்போ எங்கேயுமே அந்த வலிகள் ஒரு ஃபேமிலிய ஏன் கொண்டாடுது? ஒரு ஃபேமிலிய முன்னுக்கு கொண்டு வரணும், அது ஒரு ஸ்டேபிளா ஆகணும் அப்படின்னா 25-30 வருஷம் உழைச்சி எல்லாம் அதுக்கு பண்ண வேண்டிய எல்லா வித ஒர்க்கையும் பண்ணாதான் அது என்ன இருக்குது, 25 வருஷம் பொறுத்து அப்படி தாத்தா பாட்டியா ஆனதுக்கு அப்புறம் அந்த பேரம்பேத்தியோட ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ஹாப்பினஸ். ஏன் பேரம்பேத்திய பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா, அது அந்த பேரம்பேத்தினால இல்லை,
நம்ம இவ்வளோ நாள் அண்டர்கோ பண்ண பெயினோட பலன் தான் அந்த பேரம் பேத்திங்க. அப்ப மாஸ்டர்ஸ், வலிகள் வந்து வேதனையும் வந்து உண்மையிலேயே வேதனையா அப்படின்னா கிடையாது மாஸ்டர்ஸ். அதனோட முடிவு ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்தத்துக்கு பேஸ் வலிகள் மாஸ்டர்ஸ். எதுக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, தியானம் பண்றேன், வலிகள் வருது, பல இது உடல் உபாதைகள் வருது. நினைச்சு பாருங்களேன், தியானம் பண்ணா எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுக்கோங்க, உலகம் பூரா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தியானத்தை உட்காருவாங்க, கம்ஃபர்டபுளா எனக்கு எப்பயாவது வலினா தியானம் பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும், தியானம்ன்றது ஒரு சாதாரண விஷயமா ஆயிடும். கிடையாது மாஸ்டர்ஸ். தியானம்ன்றது வெறும் பிகினிங். அதாவது நம்மளோட ஆக்சுவலி ரியல் ஹீலிங்கான ஆரம்பம் தான் தியானம். தியானத்துக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே வலிகள் அதிகமாகும். ஏன்னா அந்த வலிகள் எல்லாம் நமக்கு பல விஷயங்களை புரிய வைக்க, உணர வைக்க, அந்த அதோட ஒவ்வொன்றத்தோட வேல்யூ புரிய வைக்க மாஸ்டர்ஸ். அதுக்கு தான் வலிகள் நிறைய வரும். அந்த வலிகள் ஒவ்வொன்றும் கத்துக் கொடுக்கும் பாருங்க, லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். இது எதுக்கு சொல்ல வரேன்னா மாஸ்டர்ஸ், ஸோ ஒவ்வொரு மாஸ்டர்ஸுமே இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவோ ஞானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, சும்மா வந்து வெறும் புக்கை படிச்சுட்டு வந்து நேரம் ஒப்பிக்கல மாஸ்டர்ஸ். எல்லாருமே அவங்க அண்டர்கோ பண்ண அந்த வலிகள், அவங்க அவங்க பாதையில ஏற்பட்ட பல வலிகளோட அந்த அந்த வேதனைகளோட அதனோட அந்த அம்சம் தான், அதோட அவுட்கம் தான், அந்த சாரம் தான் அந்த ஞானம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து பத்ரிஜினால கோடிக்கணக்கான பேர் தியானம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவர் அப்ப எந்த அளவு அதுக்காக உழைச்சிருந்தா இன்னைக்கு அவர் பேரை சொல்லுவோம். இன்னைக்கு அவர் பிசிக்கலா அவர் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவரால கோடிக்கணக்கான பேர் தியானம் பண்ணி ஒரு ஹாப்பியா வாழறாங்கன்னா, அப்ப அவர் எவ்வளவு தியாகங்களை பண்ணியிருப்பார். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஈஸியாவா பண்ணார் கிடையாது மாஸ்டர்ஸ். ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு அந்த காலத்துல என்னன்னா, பிஎம்சி பாலாஜி கூட சொல்லுவார், மேகசின் கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இவங்க இவங்க வந்து இவ்வளவு உண்டு பேப்பர் கொடுப்பாங்க. அவர் கரெக்ஷன் பண்ணி இவ்வளவு பேப்பர்ஸ் கொடுப்பாராம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் எழுதி 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 கரெக்ஷன்ஸ் பண்ணுவாராம். ஏன் பண்ணுவார் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு டெடிகேஷனை காட்டுறோமோ அந்த அளவுக்கு அதுல அவுட்கம் வரும் மாஸ்டர்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயத்துல சக்சஸ் வரணும் அப்படின்னா, அதுல நீங்க என்ன போடுறீங்கன்றதை வச்சுதான் மாஸ்டர்ஸ். அதை வச்சுதான் அவுட்கம். அப்போ ஆனா சம்டைம்ஸ் நினைப்போம், நான் எவ்வளவோ அது போடுறேனே ஏன் வரல அப்படின்னா, ரிசல்ட் நாம ஃபிக்ஸ் பண்ண முடியாது மாஸ்டர்ஸ். ஏன், எதுக்கு, எப்போ வருது தெரியாது மாஸ்டர்ஸ். ஏன்னா யூனிவர்ஸ் நமக்கு எப்பயுமே நல்லதுதான் கொடுக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கவே நம்மளுக்கு பல நாள் ஆகும் மாஸ்டர்ஸ். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஒரு டிவோட்டி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி காத்தால எழுந்த உடனே கடவுள் பேர் சொல்லிட்டு உப்பு வண்டி உப்பு மூட்டை விற்கிறவங்க டெய்லி போய் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல போய் உப்பு விற்பாங்க. இந்த மாதிரி வித்துட்டே இருக்கும்போது எவ்ரிடே மறக்காம அந்த பக்திக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணவங்க தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு 7 மூட்டையை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் விற்கலான்னு போறாங்க. அன்னைக்கு பயங்கர மழை. மழையில என்னாச்சு, அவங்க உப்பு கொஞ்சம் கூட நிக்கல. அந்த கோணியை முதற்கொண்டு நல்லா நனைஞ்சு உப்பு ஃபுல்லா டிசால்வ் ஆகி போயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. காமாட்சி தாயே, உன்னதானே நான் வந்து வேண்டிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட உப்பை வந்து நிக்க விடாம பண்ணிட்ட. எனக்கு லாபம் வரலாம் கூட பரவாயில்ல, ஈவன் போட்ட பைசாக்கு கூட நஷ்டமாயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே கவலையில உட்காந்துடுறேன். கவலையில உட்காந்துட்டு என்ன பண்றாரு, திருப்பி வந்து வீட்டுக்கு அந்த வண்டியை தள்ளின்னு போறாரு. அந்த காலத்துல வந்து எப்படின்னா பயங்கர இந்த பகல் கொள்ளை அதெல்லாம் உண்டு. அவர் போகும்போது கொஞ்சம் ரோடு இருட்டாவும் இருக்கு. திடீர்னு என்ன பண்றா, ஒரு 4, 5 பேர் அவரை சூழ்ந்துக்கிறான் கத்தியோட. கத்தியோட சூழ்ந்துட்டு, மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் குடு அப்படின்றான். அவர் உடனே, என்கிட்ட எங்க பணம், நான் இன்னைக்கு உப்பு உப்பு விற்கலாம் தான் வந்தேன், இதெல்லாம் உப்பு கோணிங்க, இத பாருங்க, எங்க இன்னைக்கு உப்பு விற்க முடியும், மொத்த உப்பு இந்த மழையில நனைஞ்சு கரைஞ்சு போச்சு, என்கிட்ட ஒரு பைசா இல்ல அப்படின்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இடுப்புல அப்புறம் கோணில எல்லாத்தையும் தேடி தேடி பாக்குறாங்க, ஒரு பைசா இல்ல. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கத்திய காமிச்சிட்டு, இன்னைக்கு வந்து கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு போ அப்படின்றாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது, இன்னைக்கு நல்ல வேளை உப்பு கரைஞ்சனால நாம தப்பிச்சோம். இதே உப்பு கரையாம வித்திருந்தா கூட பைசாவோட வந்திருப்போம். அந்த பைசாவோட வந்திருந்தா பெரிய பிரச்சனை தான் ஆயிருக்கும். நான் ஒருவேளை சண்டை போட்டிருப்பேன் அவங்க கிட்ட. அவங்க என்ன என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது.
அப்போ இன்னைக்கு பண நஷ்டம்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது உயிர் லாபம். அப்ப நினைச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். பல விஷயங்கள் நான் நல்ல ட்ராக்ல போறேன். இருந்தும் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது மாஸ்டர்ஸ். பல கெட்டது நமக்கு வராம காப்பாத்துறாங்க. அது நமக்கு தெரியாது மாஸ்டர்ஸ். எப்படி அந்த உப்பு மூட்டைக்காரன் உப்பு நனைஞ்சுதேன்னு கவலைப்பட்டான். ஆனா அது உண்மையிலேயே நனைஞ்சது நல்லதா, கெட்டதான்னு அவனுக்கு அப்ப தெரியாது. லாஜிக்கல் மைண்டுக்கு இட்ஸ் ராங். ஆனா காலம் போக போகன்னு தெரியும் இட் இஸ் ரைட். அப்ப இன்னைக்கு எது நடந்தாலும் இன்னைக்கு தப்பா தெரியறது, பொறுமையா இருந்து பார்த்தோம்னா அது பின்னாடி ரைட்டா தெரியும். மாஸ்டர்ஸ் எனக்கு ஹியரிங் ப்ராப்ளம் இருந்தது. எப்போ 28 வயசுலயே. எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. 28 வயசுல ஒரு இது காது கேட்காத ஒரு பிரச்சனை பிரச்சனை வரணுமான்ட்டு. ஆனா அந்த காது கேட்காத பிரச்சனை இன்னைக்கு எனக்கு தியானத்த குடுத்து இங்க உங்களுக்கு முன்னாடிலாம் உட்கார வச்சிருக்கு. இந்த காதுக்காண்டி எனக்கு ப்ராப்ளம் வராம இருந்தா, நான் தியானத்துக்கு வந்திருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில இருந்திருப்பேன். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுத்திண்டு, நான் பாட்டுக்கு தெனாவட்டா இருந்திருப்பேன். அப்போ இந்த ஒரு குறை எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கைய குடுத்துச்சு மாஸ்டர்ஸ். அப்போ குறையொன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அப்ப என்னன்னா, ஒரு சில குறைகள் தான் நம்மள ஒரு சில இடத்துக்கு கொண்டு போகுது. இன்னைக்கு நீங்க பல பேர் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில குறைகள் தான் உங்கள இங்க கொண்டு வந்திருக்கு. ஒரு சில வலிகள் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கிறவன் ஒரு மன நிம்மதியா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, தியானம் பண்ணு, மன நிம்மதி வரும்ன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் ஏற்கனவே நிம்மதியா தான் இருக்கேன். நானே சொல்லுவேன். நான் நிம்மதியா ஹேப்பியா இருக்கும்போது என்ன தியானம் பண்ணு அப்படின்னா, தியானம் பண்ணா என்ன வரும்? ஆனந்தமா இருக்கலாம். நான் ஏற்கனவே ஆனந்தமா இருக்கேனே! அப்படின்னு நான் பேசிட்டு போயிடுவேனே! அப்போ ஒரு சில வலிகள் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா தியானத்துக்கு கொண்டு வருது. என்ன உயர்ந்த பர்ப்பஸ்க்கு கொண்டு போகுது. இத பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ஒண்ணு பார்ப்போம். அதாவது புரந்தரதாசர்ன்னு சொல்லிட்டு. அவரோட கீர்த்தனைகள் ரொம்ப ரொம்ப உலக ஃபேமஸ் அது. அதுவும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெகதோ தாரணா அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். ஜெகதோ தாரணா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அவ்ளோ ஃபேமஸ். அந்த ஒரு வரிகள் மட்டுமே அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஆ ஆக்சுவலி அந்த பாட்டு சம்பந்தமான அந்த இவர் தான் அந்த அத எழுதி பாடினவர் தான் புரந்தரதாசர். ஆக்சுவலி அவர என்னன்னாக்க, அ அவங்க அம்மா, அப்பா வரதப்ப நாயக்கர். அப்புறம் அம்மா கமலாபாய்ன்னு பேரு. இவங்க 2 பேரும் ஹம்பி டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால இருந்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை பொறக்கல. அவங்க என்ன பண்றாங்க, திருப்பதிக்கு அடிக்கடி வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைக்கு பேரு ஸ்ரீனிவாச நாயக்கர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு அந்த காலத்துல இந்த ஜுவல்லரி இதுவா இருப்பான், மர்ச்சன்ட்டா. சீனிவாச நாயக்கர ஜுவல்லரி மர்ச்சன்ட்டா உட்கார வைக்கிறா. உட்கார வச்சா அவரு அதுவும் அந்த காலத்துல கோடீஸ்வரர் அவரு. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு பைசா கூட தானம் பண்ண மாட்டார். அவர்கிட்ட ஒய்ஃப் இருந்தா. ஒய்ஃப் பேர் லக்ஷ்மி லக்ஷ்மி பாய்ன்னு பேரு. ஒய்ஃப்க்கு என்ன அவ சொல்லுவா ஹஸ்பண்ட் கிட்ட. ஏன்னா நம்மகிட்ட இவ்ளோ பணம் இருக்கு. இத ஒரு இது ஏழை பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு குடுக்கலாமே, தானம் பண்ணலாமே. ஆ இல்லன்னா இதுக்கு ப ஏதாவது படிப்புக்கு தானம் பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் அங்க வேண்டாம். நான் சொல்ற தர்மத்த நீ ஃபாலோ பண்றதா இருந்தா, இந்த ஏகாதசி இருக்கு பாரு, அந்த தர்மத்த ஃபாலோ பண்ணு அப்படின்னுவாரு. ஏன் ஏகாதசி தர்மம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம 3 வேளை சாப்பிடாம இருப்போம் இல்லையா? அப்போ அந்த பைசா சேவ் ஆகும். இந்த மாதிரி தர்மத்த நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா, பைசா விஷயத்துல அவ்ளோ கணக்கா இருப்பாரு அவரு. அவருக்கு மோட்டிவ் என்னன்னா பைசா சேவ் பண்ணணும், சேவ் பண்ணணும். அதே மாரி சாப்பாடு விஷயத்துல பார்த்தா ஒரு நாளைக்கு 3லேருந்து 6 வேள கூட சாப்பிடுவாரு. சோ அவருக்கு சாப்பிடணும், பைசாவ சேவ் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும். இப்படி மட்டும் தான் வாழ்க்கை போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, அவர தேடிட்டு காலங்காத்தால ஒரு வயசான ஒருத்தர் வராரு. வந்தவர் என்ன பண்றார், நிதானமா தான் இது வேஷ்டியிலேருந்து ஒரு முடிச்சு மேல ஒண்ணு போட்டு, அ ஒரு விஷயத்த வச்சிருக்கார். அவர் என்ன பண்றார், அந்த முடிச்ச திறந்து நிதானமா அந்த இது முடிச்சுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அரிசிய எடுத்து
அப்படி என்ன பண்றார், அப்படி போட்டுட்டு அக்ஷத மாரி போட்டுட்டு, "நீங்க நல்லா இருப்பீங்க. என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்ப பண்ணுங்க" அப்படின்னு கேட்கிறார். இவர் தான் பைசாவே குடுக்க மாட்டாரே. "அதெல்லாம் கிடையாதுங்க" அப்படின்றார். அவர் வந்து என்ன பண்றார், "அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்க குடுக்கணுன்றார்." "இல்லங்க அதெல்லாம் முடியாது. தயவு செய்து கிளம்புங்கன்றார்." இவர் என்ன பண்றார், வந்த பெரியவர் வந்து அவரா கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த கடைய விட்டு போகவே இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ஸ்ரீனிவாச நாயக்கருக்கு வெறுப்பு வந்து என்ன பண்றாரு, நீங்க எவ்ளோ பெரியவரே, நீங்க என்ன நிந்தாலும் உங்களுக்கு ஒரு பைசா கிடைக்காது" அப்படின்றாரு. இந்த பெரியவரோ, "இங்க நான் பைசா வாங்காம போக மாட்டேன்னு" சொல்றாரு பாருங்க. உடனே இவருக்கு செம கோவம் வருது. நம்ப கடையிலேயே நின்னுட்டு, நம்பகிட்டயே இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு, "செக்யூரிட்டி இங்க வாங்க. இவர வெளில புடிச்சு தொரத்துங்கன்றார்." என்ன பண்றான், அவன் வந்து அவர அப்படியே அடிச்சிடுறான் ஒரு அடி. அடிச்சுட்டு வெளில அனுப்பிச்சிடுறான். உடனே என்ன ஆயிடுது, அவரு நேரா என்ன பண்றார், பக்கத்து தெருவுக்கு போறார். போனா, அ நேரா போம்போது, அந்த தெருவுல வந்து கேட்கிறார், ஒரு அம்மா கிட்ட. "எனக்கு வந்தும்மா, இந்த மாரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். எதா இருந்தா குடுங்கம்மான்ட்டு." அது வேற யாரும் இல்ல. யாருன்னா, ஸ்ரீனிவாச நாயக்கரோட ஒய்ஃப். ஆ என்ன பண்றா, அவ வந்து மூக்குத்திய வந்து அப்படியே கழட்டி அவர் கையில குடுத்துர்றா. அதுவா வைர மூக்குத்தி. அத குடுத்தவுடனே என்ன பண்றாரு, இவர் சும்மா இருக்கலாமா? என்ன பண்றார், நேரா அத நல்லா முடிச்சு போட்டுக்கிறார். ஒரு அக்ஷதையே பயங்கரமா முடிச்சு போட்டவரு, ஒரு வைர மூக்குத்தி என்ன பண்ணியிருப்பாரு அந்த பெரியவர், நல்லா சுத்தி, 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 சுத்தி கட்டி நேரா என்ன பண்றார், அதே ஸ்ரீனிவாச நாயக்கர் அவர் கடைக்கே வரார். வந்து அப்படி நிக்கிறார். உடனே ஸ்ரீனிவாச நாயக்கர், "என்ன பெரியவரே, வாங்கின அடி பத்தாதா? எ தயவு செய்து என் முன்னாடி நிக்காதீங்க. திருப்பியும் உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றார்." உடனே அதுக்கு இவர் பெரியவர், "ஆ நீங்க வார்த்தைகள நிறுத்தும். நீங்க தான் முடியாதுன்னு சொல்ட்டீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட பைசா கேட்க வரல. கொஞ்சம் பொறுமையா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த முடிச்ச கழட்டி, 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 கழட்டி கடைசியில அந்த மூக்குத்திய எடுத்து குடுக்குறார். அந்த மூக்குத்திய பார்த்த உடனே சீனிவாச நாயகருக்கு அப்படியே அதிர்ச்சியா இருந்தது. இது யார் குடுத்தா அப்படின்னா, எமக்கு எமக்கு ஒரு இது நல்ல ஒரு இவங்க வள்ளல் வந்து குடுத்தாங்க. நல்ல உயர்ந்த மனசு உள்ளவங்க, தாராள மனசு உள்ளவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க குடுத்தாங்க எனக்கு அப்படின்றாரு. உடனே இவருக்கு பயங்கர ஷாக்கு. "ஆ பெரியவரே, உங்களோட பைசா நான் வந்து கண்டிப்பா குடுப்பேன். குடுக்காம நான் போமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கஜானா பெட்டியில அத வச்சு பூட்டிட்டு என்ன பண்றாரு, பட் சீனிவாச நாயகருக்கு ஒரு நல்ல குணம் வந்து, யாருக்காவது யாருக்கும் குடுக்க மாட்டார். ஆனா குடுத்துட்டா திருப்பி கேட்க மாட்டார் மாஸ்டர்ஸ். லாக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, குடுகுடுன்னு உடனே நேரா ஓடுறாரு. ஓடி போய் வைஃப் கிட்ட கேட்கிறாரு. "ஏம்மா, அந்த மூக்குத்திய வந்து நீ குடுத்தியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவ என்ன பண்றா, "இல்ல என்கிட்ட இருக்கு. இதோ வந்துடுறேன்னு" சொல்லிட்டு நேரா பின்னாடி போய் என்ன பண்றா, அந்த துளசி மாடம் இருக்கு. அந்த துளசி மாடம் கிட்ட போயிட்டு ஓன்னு அழறா. என்னன்னா, "துளசிம்மா, நான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன். பட் இன்னைக்கு பொய் சொல்ற நிலைமை வந்துச்சு. ஆ நான் எப்படி அவர்கிட்டருந்து சமாளிப்பேன்னு தெரியல. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இனிமேலும் நான் எதுக்கு வாழணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழறா. அழுதுட்டே இருக்கும்போது, சடனா கை வந்து அந்த துளசி செடிக்கு மண்ணு கீழ போகுது. போனா, உடனே என்ன ஆகுது, கையில ஒரு ஒரு விஷயம் படுது. என்னன்னு பார்த்தா மூக்குத்தி. உடனே நேரா என்ன பண்றா, அவர்கிட்ட வாசல்ல நிக்கிறா. நேரா வந்து, "இதோ பாருங்கோ" அப்படின்றா. அவரு அத பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம், "என்னம்மா இது? இது உண்மையிலேயே இங்க தான் இருந்ததா?" "ஆமா, இங்க தான் இருந்தது." உடனே என்ன பண்றாரு, எடுத்து நேரா, "எனக்கு தலை சுத்துதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாரு. இவங்களையும் கூட்டின்னு போய் கடையில போய் பார்த்தா, அந்த கஜானாவ தெறந்தா, அந்த மூக்குத்தி இல்ல. சரி, இந்த பெரியவர் இருக்காரா? அப்படின்னு கேட்கிறா. அவரு எப்பயோ போயிட்டாரு அப்படின்றா. உடனே அந்த மூக்குத்திய அவரு வந்து அப்படியே ஷாக் ஆயி, அப்படியே பார்க்கறாரு. பார்த்தா, அவர் வந்து மேலுலகத்துல நாரதரா இருக்கார். அப்போ மகாவிஷ்ணு சொல்றார், "நீ கீழ உன்னோட என்ன பண்ணு, போய் வந்து அந்த பக்திய ஸ்ப்ரெட் பண்ணுன்னு" அனுப்புறார். அந்த மியூசிக்க, பக்திய இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணு அப்படின்னு அனுப்புறார். உடனே நாரதர் கேட்கிறார், "கீழ போனா இந்த பூமியில நான் மாயையில மாட்டிப்பேனே, நான் என்ன பண்றதுன்ட்டு. நீ வந்து மாயையில இருக்கும்போது நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவேன்" அப்படின்றார். அத வந்து அந்த மூக்குத்தில அப்படியே வந்து அந்த சீன்ஸ் வருது.
அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாம் மாறிடுது. அப்போ அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியுது. இவர் வந்த பர்ப்பஸ் என்னன்னா, பக்திய ஸ்ப்ரெட் பண்ணன்ட்டு. எப்போ அந்த ஒரு நிமிஷத்த புரிஞ்சின்டாரோ, அந்த கோடிக்கணக்கான ரூபாய்களையும், சொத்துக்களையும் அப்படியே விட்டுட்டு, வைஃபோட அப்படியே நடந்தார் மாஸ்டர்ஸ். எங்கன்னா, கர்நாடகா ஹம்பிலேருந்து பண்டரிபுரத்துக்கு. இது மகாராஷ்டிரா. கையில ஒரு பைசா கிடையாது. அந்த தம்பூராவ எடுத்துண்டு, பாடிண்டு அப்படியே நடந்தா மாஸ்டர்ஸ். எத நம்பி நடந்தா? ஒரு கோடீஸ்வரளா இருக்கா. டக்குன்னு அத விட்டுட்டு போறாரு அப்படின்னா, தான் பர்ப்பஸ் புரியிற வரைக்கும் பெரிய மகான்கள்லாம் வேற மாரி இருப்பா. விளையாட்டுத்தனமா இருக்கா மாரி இருக்கும். ஆனா, புரிஞ்சுன்ட்டா, அவாளுக்கு ஒரு நிமிஷம் அப்படி உணர்ந்துட்டான்னா, அவளோட உள்ள இருக்கிற அந்த தன்மை வெளிப்படும் பாருங்க. அப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ். உடனே இது பண்டரிபுரத்துக்கு போறார். பண்டரிபுரம் போய் அங்க கிருஷ்ணர் கோயில் கிட்டக்க நின்று டெய்லி அந்த பஜனைலாம் பா பா பாடுறார். கிட்டத்தட்ட அவரு எழுதின கீர்த்தனை வந்து எப்படின்னா 2,49,000 கீர்த்தனைகள். நினைச்சு பாருங்க. 2,48,000 48 49. ஸோ கிட்டத்தட்ட 2,50,000 கீர்த்தனைகள வந்து அவர் வந்து பாடியிருக்கார். எவ்வளவு அது மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல தனக்கு தெரிஞ்சத யாருக்காவது கத்துக் குடுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு தாசி. அவளுக்கு அவங்க வீட்டுக்கு போய் கத்துக் குடுக்குறாரு. உடனே எல்லாரும் அவர் தப்பா நினைக்கிறார். என்ன இவர் போய் தாசிக்கெல்லாம் போய் சொல்லிக் குடுக்குறாரே அப்டின்ட்டு. உடனே எல்லாரும் அவர் மேல வந்து ஒரு வெறுப்ப கேரி பண்றா. அப்ப என்ன ஆகுது, ஒரு நாள் ஆ பாண்டுரங்கன் கோயில்ல பாண்டுரங்கனோட அந்த இதுல ரைட் ஹேண்ட்ல இருக்கிற அந்த இது காணும். அந்த வளையல் மாரி இருக்கும் இல்லையா? அந்த இது காப்பு காணும். உடனே என்ன பண்றா, எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. அந்த ஊரோட இவர்கிட்ட. காப்பு காணும். மேபி அவரது புரந்தரதாசர் கிட்ட தான் இருக்கும். அதான் அந்த ஸ்ரீனிவாச நாயக்கர் கிட்ட தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. அங்க போனா அங்க கிடைக்கல. சரி வேற எங்க இருக்குன்னு பார்க்கிறா, தாசி கிட்ட இருக்கு. தாசி வீட்ட செக் பண்றா, தாசி வீட்ல இருக்கு. தாசி வீட்ல எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, தாசிக்கு தெரியல. உடனே என்ன பண்றா, தாசிய வந்து கேட்கறா. உங்க வீட்ல எப்படி இந்த காப்பு வந்ததுன்ட்டு. ஆக்சுவலி தாசி என்ன சொல்றா, உடனே இது வந்து புரந்தரதாசர் தான் குடுத்தாரு அப்படிங்கிறா. அதாவது ஸ்ரீனிவாச நாயக்கர். உடனே என்ன பண்றா, ஸ்ரீனிவாச நாயக்கர அந்த பண்டரிநாதர் கோயில் உள்ள அந்த தூண்ல கட்டி கட்டி வச்சு, அவர என்ன பண்றா கேட்டுட்டே இருக்கா. இந்த காப்ப நீங்க எப்படி எடுத்தீங்க? நீங்க தானே எடுத்தீங்க. ஒத்துக்கோங்கன்ட்டு. அவர் ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு. "பண்டரிநாதா, இத நான் எடுக்கல. இத நான் வந்து வாய திறந்து நான் இனிமேல் பேசப் போறதில்ல. நீயா என்ன காப்பாத்தணும்னு நெனைச்சா காப்பாத்து. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிடுறாரு. அவரை என்னெல்லாமோ ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கா. என்னெல்லாமோ கேட்கிறா. அவரு வாயே திறக்கல. அப்போ என்ன ஆகுது, அந்த ஊர் பெரியவர் வந்து என்ன பண்றார், அவர வந்து கடைசியா சாட்டைய வச்சுண்டு, "இப்ப நீ சொல்றியா? இல்ல சாட்டையில அடி வாங்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்கும்போது என்ன ஆகுது, உடனே அப்பவும் இவருக்கு பதில் சொல்லாம இருக்கார். அப்போ புரந்தராசர் பதிலா சொல்ல மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு, அந்த சீனிவாச நாயகர அந்த சாட்டையால அடிக்க போறார். அடிக்க போனா அந்த சாட்ட மறைஞ்சு போயிடுது. அப்போ எல்லாருமே வந்து அப்போ புரந்தரதாசர புரிஞ்சுன்ருக்கா. இவர் வந்து ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் அந்த தப்ப வந்து ஆ உணர்ந்துட்டா. இது எதுக்கு நடந்தது? ஏன் அவர் மேல அதுலேருந்து அவர வந்து எல்லாருமே உணர ஆரம்பிச்சு, அவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு புரிஞ்சுட்டு எல்லாரும் அவர மரியாதையோட நடத்துறாங்க. இது வந்து இப்படிதான் ஸ்டோரி போறது. இதுல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெனச்சு பாருங்க. இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு யாரெல்லாம் எப்படி இருக்காங்களோ, இன்னைக்கு இருக்கா மாரி நாளைக்கு இருப்பாங்களா? தெரியாது. மாறிட்டே இருக்கக்கூடியது தான். என் வாழ்க்கையில 38 வயசுக்கு முன்னாடி அ தண்ணி அடிச்சிருந்தேன் நான். தண்ணி அடிச்சா மன அமைதி வரும்ன்னு பேசினேன்னா, 38 வயசுலேருந்து தியானம் பண்ணா மன அமைதி வரும்ன்னு பேச ஆரம்பிச்சுட்டேன். அப்ப வாழ்க்கை மாறுது மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து வேற மாரி இருக்கலாம். நம்ம வீட்ல மாற்றம் வரலைன்னு இன்னைக்கு நடக்கலாம். ஆனா வர மாற்றம் நே நேத் அதாவது அன்னைக்கு நான் வந்து பெரிய ஆச்சாரமாவோ, இதுவாவோ இல்ல. பெரிய பக்திமானா இல்ல. ஆனா இன்னைக்கு தியானத்த பத்தி நான் பல பேர்கிட்ட பேச முடியுது. அப்ப எனக்குள்ளேயே இந்த மாற்றங்கள் வருது அப்படின்னா, அப்ப நெனச்சு பாருங்க. நம்ப ஒவ்வொரு வீட்லயும் நம்ப பசங்களோ, இதுவோ நம்ப எதிர்பார்த்த மாரி இல்லன்னு நெனைப்போம். ஆனா, அவங்க செய்யற வேலை இன்னைக்கு சாதாரணமா இருக்கும். ஆனா, அவங்களுக்குள்ள சடனா ஒரு மாற்றம் வந்தா, அவங்க நம்மள விட கிரேட் மாஸ்டர்ஸா இருப்பாங்க மாஸ்டர்ஸ்.
தெரியாது. நினைச்சு பாருங்க, புரந்தரதாசர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மகா கருமி. ஒரு பைசா குடுக்க மாட்டார். ஆனா அதே புரந்தரதாசர் ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்ன உடனே மொத்தத்தை கோடிக்கணக்கான சொத்த ஒரு செகண்ட்ல விட்டவர் இல்லையா? அது மட்டும் இல்ல. அந்த சரண்டர் பாவனைன்றாங்க. எப்போ வந்து தான் பண்ணாத தப்புக்கு பழி வந்ததோ, அப்ப நான் வாய திறக்க மாட்டேன். இந்த இந்த உலகத்துல நான் சரண்டர் பண்றேன். அது எனக்கு என்ன நடக்குதோ நான் பாத்துடுறேன்னு சரண்டர் பண்ணாரு. என்ன ஆச்சு? அதாவது அவர் மேல பழிய போடலான்னு போயி, கடைசியில இவங்க எல்லாம் தப்பா ஃபீல் பண்ணி, அந்த சூழ்நிலை அவர உயர்ந்த மகான்னு காமிச்சிருச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் மகானா, இல்ல யாருன்றத காட்டுறதுக்காக மட்டும் தான் சூழ்நிலைகள் வருது. ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன பண்ணுதுன்னா, நாம எந்த நிலையில இருக்கோம்ன்னு காட்டுது மாஸ்டர்ஸ். சூழ்நிலைன்னு ஒண்ணு வரும்போது, நம்ம சாஃப்ட்டா இருப்போமா? ஹார்டா இருக்கோமா? ஓவரா டிஸ்டர்ப் ஆகுறோமா? அப்படின்னு காட்டதான் மாஸ்டர்ஸ் சூழ்நிலை வருது. டிஸ்டர்ப் ஆகாத நிலையில இருக்கிறவருக்கு எந்த சூழ்நிலையும் ஒண்ணுதான் மாஸ்டர்ஸ். அப்போ அப்போ சூழ்நிலையில மகான்கள்லாம் அற்புதமா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. மகான்கள்னு தெரியறது அந்த சூழ்நிலையில தான் மாஸ்டர்ஸ். நாம எதுக்கு தியானம் பண்றோம்னா, சாதா நேரத்துல அமைதியா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். எதுக்கு சத்சங்கம், சுவாத்தியாயம்னா, சாதாரண நேரத்துல அமைதியாவும், ஹாப்பியாவும் இருக்கல்ல. சூழ்நிலைகள் வந்தா அத சமாளிக்கிறதுக்காக தான் மாஸ்டர்ஸ். அப்ப ஏன் ஒரு சில பிரச்சனைகள் வருது? ஏன் ஒரு சில டிஸ்டர்பன்ஸஸ் வருது அப்படின்னா, நம்ம நேத்து வரைக்கும் என்ன மாரி வாழ்க்கை வாழ்ந்தோம்? என்னென்னலாம் பண்ணோம்னு நமக்கு தெரியாது மாஸ்டர்ஸ். இவ்வளோ ஜென்மாஸ் நம்ப கண்ணுக்கு வந்து எவ்வளவோ பேர் தப்பு பண்றதா தெரியலாம். தப்பு பண்ணி அக்கிரமம் பண்ணிட்டும் ஹாப்பியா இருக்காங்கன்னு நெனைக்கலாம். ஆனா நேத்து வரைக்கும் நாம என்னென்ன தப்பு பண்ணோம் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு மத்தவங்க பண்ண தப்புகள் எல்லாமே நமக்கு தெரியலாம். ஆனா நாம இப்ப எவ்வளோ ஜென்மாஸா என்னென்ன தப்பு பண்ணோம்? ஒரு சில பேர் கேட்கறாங்க. நான் வந்து என்ன கடவுள் பனிஷ் பண்ணிட்டாரு. என்ன வந்து இந்த வாழ்க்கை வாழவே இல்லன்ட்டு. ஏன் வாழவே இல்ல? ஏன் பனிஷ்மென்ட்? நேச்சருக்கு என்ன? எதையாவது குடுக்கக் கூடாதுன்னு நினைக்குதா என்ன? இந்த யூனிவர்ஸ் நமக்காக எல்லாத்தையுமே குடுத்திருக்கு மாஸ்டர்ஸ். எத குடுக்கல? ஏன் குடுக்கல அப்படின்னா, நாம கெடுத்துட்டோம். பல பிளாக்ஸ். என்ன? இந்த யூனிவர்ஸ் இந்த உடம்பு நம்பள்தா? இந்த வீடு நம்பள்தா? நம்ப யாரு? மேல் உலகத்துல இருந்த ஒரு ஆன்மா. நமக்கு உடம்ப குடுத்தாங்க. இந்த வீட குடுத்தாங்க வாழறதுக்கு. ஒரு குடும்பத்த குடுத்தாங்க. ஒரு கெஸ்ட் மாரி இருந்தோமா? என்ன கிடைச்சதோ ஒரு கெஸ்ட் எப்படி இருப்பாங்க? ஒரு வீட்டுக்கு போனா, அந்த வீட்ல என்ன கிடைச்சதோ அத சாப்பிட்டு தேங்க் பண்ணிட்டு, அங்க அவங்களோட ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு, ஜாலியா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஜாலியா போறவங்க கெஸ்ட். இல்லையா? நாம இந்த உலகத்துக்கு யாரு? வெறும் கெஸ்ட் தானே. ஆனா அப்படியா இருக்கோம்? என்னமோ நான் தான் என் குடும்பத்த தாங்குறேன். நான் தான் வந்து பொறுப்பா இருக்கணும். நான் தானே என் பசங்கள பாத்துக்கணும். என்ன நம்ம பசங்கள பாத்துக்கணும்? நம்ம என்ன அனாதை குழந்தைங்கலாம் வளரலையா என்ன? நம்ம செத்து போயிட்டு நம்ம செத்து போயிட்டா பசங்க வளராமலா போயிட போகுது? எது நிக்க போகுது? அதுவும் இந்த காலத்துல கேட்கவே வேணாம். முன்னாடிலாம் டெத்னாவாது அந்த 10 நாள் எஃபெக்ட் இருக்கும். இப்பல்லாம் 10 மணி நேரம் எஃபெக்ட் கூட இல்ல. என்ன அர்த்தம்? 50, 60 வருஷம் வாழ்ந்தவன் 5 மணி நேரம் அவங்க பாடிய வீட்ல வச்சுக்கிறது இல்ல இப்பல்லாம். ஜஸ்ட்டுக்கு பேக் பண்ணிடுறாங்க. அப்ப இவ்ளோ வேகமா போகக்கூடிய இந்த காலத்துல, அப்ப எத நம்ம புடிச்சுக்கணும்? எத வெறுக்கணும்? எதுல அட்டாச்மென்ட்? அதுவும் பர்ட்டிகுலர்லி இந்த ஃபேமிலிக்காக ஒரு அட்டாச்மென்ட் வச்சிருக்கோம் பாருங்க. யார் அவ? அவ அவ சோல் லெவல்ல கரெக்ஷன்ஸ் பண்ணிக்க வந்தவ. நம்ம சோல் கரெக்ஷன்ஸ்க்காக வந்தோம். நம்பலாம் ஒண்ணா வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து அவ கரெக்ஷன்ஸா பண்ணிக்க போறோம். ஆனா அப்படியா இருக்கும்? அப்படியே நான் தான் குடும்பத்த தாங்குறேன். ஏன்? நெனச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். இத எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபேமிலில ஏதாவது ஒண்ணா ஒரு மழை பெஞ்சா, நம்ம வீட்டு பசங்க பத்திரமா மழையில் நனையாம வந்துட்டா. இது எல்லா எல்லா பசங்களும் நெனைக்கிறோமா அப்படின்னா? கிடையாது. நம்ம பசங்கள மாத்திரம். ஏன்? ஏன்னா அட்டாச்மென்ட். அன்புன்னா நம்ம என்ன நெனைப்போம்? எல்லா பசங்களும் நல்லபடி வந்துதான்னு நெனைச்சா அன்பு. நம்ம வீட்டு பசங்க மழையில நனையாம வந்ததுன்னா அது அட்டாச்மென்ட். இல்லையா? கரண்ட் கட் ஆச்சுன்னா, உடனே பக்கத்து வீட்ல போச்சான்னு பார்ப்போம். ஏன்? பக்கத்து வீட்லயும் போயிடுச்சுன்னா, அது நமக்கு ஒரு மன நிம்மதி. இல்லையா? சோ லாஸ்ன்னு வந்தா நம்ம கூட எல்லாரும் லாஸ் ஆறலாம். ஆனா கெயின்னு வந்தா நம்மளுக்காக கெயின் கிடைச்சு, அப்பாடா! நான் புண்ணியம் பண்ணேன்ப்பா. நான் சேஃப்ப்பா. நான் எஸ்கேப்ப்பா. ஏன்? ஏன்னா அதுவும் நமக்கு கூட இல்ல. நம்ம ஃபேமிலிக்கு. அந்த அளவு அட்டாச்மென்ட். ஆ ஈவன் கேட்கும்போது கூட, எப்படியாவது என் ஃபேமிலி என் இது இதுல வேற என் பையன் 10த் படிக்கிறான். அவன் எப்படியாவது பாஸ் பண்ணணும். பிளெஸ் பண்ணுங்க. என் பேரன் 10த் படிக்கிறான். பாஸ் பண்ணணும். பிளெஸ் பண்ணுங்க. நாம தான் 10த்த வந்து பயந்து பயந்து படிச்சோம். திருப்பி நம்ம பசங்க 10த் படிக்கும்போதும் பயப்படுறோம். திருப்பி நம்ம பேரன் பேத்தி படிக்கும்போதும் 10த் படிக்கும்போது பயப்படுறோம். அப்ப என்ன கத்துண்டோம்? எதுக்கு பயம்? அப்ப அப்ப நீ ஒவ்வொன்னுத்துக்கும் பயப்படணும்.
அப்ப எல்லாத்தையும் நம்ம புத்தி பிரகாரம் பிளான் பண்ணி யோசிச்சு பண்ண பிளான்லயே எல்லாம் நடந்தது. யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறோம். எது இதுல பயப்படுறதுனால பயந்து பயந்து பண்றான், என்ன பெருசு சாதிச்சிட்டோம். எல்லாரும் ஃபியூச்சர பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? பத்ரிஜி எங்க போனாலும் 2 செட் ட்ரெஸ் இருக்குமா, ஃப்ளூட் இருக்கும். பைசா கூட அவ்வளவா இருக்காது. பைசாவே கேரி பண்ணதில்ல. அப்படியே போனாரு. எத நம்பி? ஃப்ளைட்ல ஒரு வாட்டி அவர் இது கிரிஜாராஜன் மேடமோட பக்கத்துல போயிருந்தாராம். போம்போது ஒருத்தர் என்ன பண்ணா கிரிஜாராஜன் மேடம் என்ன பண்ணாங்கன்னா, "ஐ உங்க பாக்கெட்ல பைசா இருக்கா?" அப்படின்னா. உடனே அவர் ஏதோ ஒரு ஸ்டூபிட் இடியட் என் பாக்கெட்ல அந்த பைசா வச்சுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பைசாவ எடுத்து கிரிஜாராஜனுக்கு குடுத்தாராம். பைசாவே இல்லாம ஃப்ளைட்ல டிராவல் பண்ணுவாராம். எத நம்பி? ஏன்னா, அவங்க ஏன் பைசா வச்சாங்கன்னா, சப்போஸ் அவரு ஏர்போர்ட்ல மாட்டின்ட்டாருன்னா, அங்கேருந்து ஃபோன் பண்றதுக்காவது பைசா வேணுமேன்னு வச்சாங்க. அவர் கவலைப்படல. இந்த யூனிவர்ஸ் காப்பாத்தும்னு நெனச்சாரு. புத்தர் எவ்வளோ பெரிய ராஜா. எத நம்பி வீட்ட விட்டு கிளம்பி போனாரு? கையில என்ன ஏதாவது பைசா வச்சிருந்தாரா? என்ன வச்சிருந்தாரு? ஒண்ணும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா போனாரு. எத நம்பி? உயிரே போற நிலையில இருந்தது. ஆனா அதையும் மீறி அப்படியே இருந்தாரு. இருந்ததுனால இன்னைக்கு 2500 வருஷம் பொறுத்தும் புத்தர பத்தி பேசுறோம். எதனால? எத விடணுமோ அத விட்ட, கிடைக்க வேண்டியது கிடைச்சது. இன்னைக்கு பேசுறோம். மாஸ்டர்ஸ் என்னைக்குமே ஒரே மாரி வாழ்க்கைய வாழ்ந்தா ஒரே மாரி தான் ரிசல்ட்ஸ் வரும். வாழ்க்கை அற்புதமா இருக்கும்னா, கொஞ்சம் மாத்தி வாழ்ந்து காட்டுங்க. மகான்கள் சொன்னபடி மகான்கள் என்ன சொல்றாங்க? ஃபேமிலிய விடாதன்னு சொல்லல. அட்டாச்மென்ட்ட தான் விடுன்னு சொல்றாங்க. ஃபேமிலிய விடுன்னு எந்த மகான்களும் சொல்லல. ஃபேமிலில வச்சிருக்கிற அட்டாச்மென்ட்ட விடு. ஃபேமிலில வச்சிருக்கிற வெறுப்ப விடு. ஃபேமிலில வச்சிருக்கிற பிரஷர விடு. இதுதானே சொல்றா? வேற என்ன சொல்றா? அப்ப பிரச்சனை எங்க? ஃபேமிலில ஹேப்பியா கர்மாவ பண்றோமா? டியூட்டிய பண்றோமா? இல்ல பிரஷர்ல பண்றோமா? நெனச்சு பாருங்க. ஸ்கூல் எதுக்கு சேர்க்கிறோம்? ஹேப்பியா அனுப்ப. ஆஃபீஸ் எதுக்கு போறோம்? ஹேப்பியா போக. ஆனா இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அதாவது ஆஃபீஸ்க்கு போற மொத நாள் ஹேப்பியா போறோம். இதே கொஞ்ச நாள் போச்சுன்னா, என்ன ஆஃபீஸ்? ஸ்கூலுக்கு குழந்தை போம்போது அப்படியே ஃபேமிலியே சேர்ந்து பாய் பாய்ன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்கூல் கொஞ்ச நாள் பொறுத்து பிரஷர்ல போகுது. அப்ப என்ன பர்ப்பஸ்? ஏன்னா எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஆனந்தமா வாழாம தள்றோம். இன்னைக்கு வாழுறோமா, தள்றோமா அப்படின்னு யோசிச்சோம்னா தள்ளின்னு இருக்கோம். ஏன்? யார் இந்த மாரி தள்ள சொன்னா? காரணம் என்ன? நாமளா ஒண்ணத்த புடிச்சுக்கிறது. நாமளா ஒண்ணத்த ஏதாவது நிக்குதா? நீங்க கவலைப்பட்டாலும் நிக்க போறதில்ல. பட்டாலும் படலனாலும் நடக்கிறது அழகா அது அந்த ஜர்னி நடந்துட்டு இருக்கு. பியூட்டிஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லையே! இல்லையா? தெரிஞ்சதெல்லாம் நான் காத்தால குடு குடுன்னு பல் தேய்க்கிறது, குளிக்கிறது கடகடன்னு குளிக்கும்போது இந்த உடம்பு எப்பேர்ப்பட்ட உடம்பு. நமக்கு ஆக்சுவலி அழகா சொல்லுவார் பத்ரிஜி. ஆரோ ஆரோ இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்ன்னா, "அன்னம் பிரம்மஸ்வரூபம்" அப்படின்னு ஆரம்பிப்பார். அன்னம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு பிரம்மஸ்வரூபம், கிரியேட்டர், பிரம்மத்தோட சொரூபம். அப்ப அந்த சமையல பண்ணும்போது எப்படி பண்ணணும்? நெனச்சு பாருங்க. அந்த சமையல பண்ணும்போதே ஒரு ஆனந்தத்தோட, இட்ஸ் பிரம்மம். அத சாப்பிடுறோம். அதுல இருக்க எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி மெடிடேஷன் மட்டும் தான் வருதா? சாப்பாடுல. அது ஒரு காஸ்மிக் எனர்ஜி. அது ஒரு பிளான்ட்டோட அவுட்கம். ஒரு விவசாயியோட அவுட்கம். அது பெயின்ல வந்தது. அத சாப்பிட்டு பாருங்க ஆனந்தம். அதே மாரி ஆரோக்கியம், மகாபாக்கியம். அப்போ கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, வாய் நல்லா இருக்கு. ஒரு த்ரோட் நல்லா இல்லன்னா இருமல் வந்துட்டே இருக்கு. ஒரு சைனசைட்டிஸ் தல பாரமா இருக்கு. அப்படியே தல குனியுது. ஒரு முட்டி வலி வருது. எல்லாம் வருது. இன்னைக்கு எவ்வளவோ பார்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஆனந்தமா ஆயிட்டோமா? ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க கேளுங்க. "அப்பா எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. ஹெல்த் இருந்தா போதும். நான் கலக்கிடுவேன்ப்பான்றாங்க" எவ்வளவு பேர். ஆனா அதே ஹெல்த் இருக்கும்போது தெரியுதா? குளிக்கிறோம். எவ்வளவு வாட்டி கையும், காலும் ஃபுல்லா ப்ராப்பரா பார்த்து குளிக்கிறோம். இல்லையே! அதே கையில ஒரு அடிபட்டா, அந்த கைய வேளாவேளைக்கு பார்க்கும். ஒரு மூக்குல ரன்னிங் நோஸ் இருந்தா 30 வாட்டி துடைக்கும் அன்னைக்கு. அதே மூக்குல மூச்ச கவனிச்சு தியானம் பண்ணதுல நம்மளுக்கு டைம் இல்ல. அதே மூக்குல மூக்கு விழுகட்டும் 30 வாட்டி துடைக்கும். அப்போ ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது அந்த பார்ட் நம்மளுக்கு அவ்ளோ முக்கியமா தெரியுது. அதே நார்மலா இருக்குன்னா, கவனிப்பே இல்ல. ஏன்னா நம்மளுக்கு நார்மல்னாலே செலப்ரேஷன் கிடையாது. மாஸ்டர்ஸ் நார்மல்ன்றது செலப்ரேஷன் தான். ஒருத்தர் எனக்கு பிடிக்காத வார்த்தை நார்மல் இஸ் போரிங் கிடையாது. நார்மல் இஸ் செலப்ரேஷன். நம்மளுக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் நார்மலா இருக்கா? அதுவே மகாபாக்கியம். ஆரோக்கியம் மகாபாக்கியம்னாரு. ஏன்?
இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச முடியுதுன்னா, இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன். பேச முடியுது. இந்த ஆரோக்கியம்லாம் பேச முடியுமா? எப்படி இருக்கும்? அப்படியே கண்ணெல்லாம் சுருகி, ஒரே டயர்டா, "ஆ சொல்லுங்க மாஸ்டர்ஸ்" இல்லையா? இன்னைக்கு ஆனந்தமா, ஒரு ஹேப்பியா ஒரு ஒரு ஸ்பீச்ச குடுக்க முடியுதுன்னா, காரணம் என்ன? அழகா இந்த இந்த ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் தான் பேஸ். ஆரோக்கியம் தான் எல்லாத்தையும் செய்ய முடியாது. இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுவே இல்லன்னா, கையில பைசா இருக்கட்டும். எவ்வளோ குரோர்பதியா இருந்தா கூட, ஆரோக்கியம்னு ஒண்ணு இல்லன்னா, நிம்மதியா சாப்பிட முடியல. நிம்மதியா ஒரு பாத்ரூம் முடியல. நிம்மதியா நம்மளால நம்ம கையால எடுத்து குளிக்க முடியல. என்ன பண்ண முடியுது? பெட் ரிடனா இருந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? அப்ப ஆரோக்கியம் நம்மளால நடக்க முடியுது. நம்மளால வண்டியில முடியுது. வண்டிய ஓட்ட முடியுது. வண்டிய ஓட்டுறோம். எவ்வளவோ பேர் ஒரு அம்மா சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ டயர்டா இருந்தாலும் எனக்கு வண்டிய எடுத்தேன்னா நான் ஹேப்பி ஆயிடுவேன்னு. என்ன அர்த்தம்? வண்டிய ஓட்டுறத அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதே மாரியே ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நான் எவ்வளோ டயர்டா இருந்தாலும் சரி, டிராயிங் பண்ண ஆரம்பிச்சா ஹேப்பி ஆயிடுவேன். ஒருத்தர் சொன்னாங்க, நான் எவ்வளோ டயர்டா இருந்தாலும் டென்னிஸ் ஆடுனா ஹேப்பி ஆயிடுவேன். அப்போ ஒரு விஷயத்த நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா ஹேப்பினஸ் வந்துரும். அப்ப பண்ற விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஹேப்பியா பாருங்க. அதுவே ஒரு ஹேப்பினஸ் மாஸ்டர்ஸ். இருக்கிற விஷயங்களையே நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. நம்ம கிடைக்க வேண்டிய விஷயத்த பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கிடைச்சது, இதெல்லாம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணியா கேட்டது. நம்ம கேட்டு கேட்டா கிடைச்சது. நெனச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம இது கிடைக்கணும், அது கிடைச்சா ஹேப்பி ஆயிடுவோம். ஆனா நம்ம கேட்காமலே பல விஷயங்கள் கிடைச்சதே. அதெல்லாம் ஏதாவது யோசிச்சோமா? இல்லையே! இல்லையா? சோ மாஸ்டர் அப்ப என்ன ப்ராப்ளம்? அப்ப எல்லாமே கேட்டா தான் கிடைக்குமான்னா, அப்படி இல்ல மாஸ்டர். எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரெடி. ஆனா அது ஏன் கிடைக்கலன்னா, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கு. அது நமக்கு தெரியல. அது ஆன்மீகம் என்ன சொல்லுது? அப்ப அது என்ன காரணம்? அத அனலைஸ் பண்ணு. அது தானே சொல்லுது. இல்லையா? சோ மாஸ்டர்ஸ். சோ நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தோட வேல்யூவ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். ஒவ்வொன்னத்தையும் கொண்டாட கத்துப்போம். வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ஆனந்தமா இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ அப்ப என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு கெஸ்ட் மாரி. நமக்கு தெரிஞ்ச நல்லத சொன்னோம். நமக்கு கிடைச்ச விஷயத்த கொண்டாடினோம். கிடைச்ச விஷயத்த வந்து வேல்யூவ புரிஞ்சுட்டோம். இப்படி இருந்தோம்னா எப்படி இருக்கும் மாஸ்டர்ஸ்? அற்புதமா இருக்கும். இத மீறி ஒரு சில பெயின் வருது. கஷ்டப்பட்டு வண்டியில போறோம். கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். கஷ்டப்பட்டு ஃபேமிலி இது பண்றோம். ஆமா, கஷ்டங்கள் தான். ஆனா என்ன? இந்த கஷ்டங்கள அவாய்ட் பண்ண முடியுமான்னா, கஷ்டங்கள அவாய்ட் பண்ணா ஹேப்பினஸ் கிடையாது. ஆனா ஒரு சில கஷ்டங்கள அத அந்த அத அண்டர்கோ பண்ணிட்டு ஒரு விஷயம் கிடைக்குது பாருங்க. அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கஷ்டங்கள்லாம் மறந்துரும் மாஸ்டர்ஸ். 10 மாசம் சுமக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை பொறந்தோனே எல்லா வலிகளும் போயிடுது இல்லையா? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா அந்த ரிசல்ட் வந்தோனே அந்த ஒரு வருஷம் கஷ்டங்கள் போயிடுது இல்லையா? ஸோ அந்த பலன்கள் கிடைக்கிற வரைக்கும் தான் கஷ்டங்கள். ஆனா அந்த பலன் கிடைச்சுச்சுன்னா மொத்த கஷ்டங்களும் போயிடுமே. 25 வருஷம் ஃபேமிலி கஷ்டங்கள் 26வது வருஷம் அந்த டியூட்டிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஒரு ஹேப்பினஸ் குடுக்கலையா? ஸோ இன்னைக்கு வலிகள் மாரி தெரியும் மாஸ்டர்ஸ். ஆனா அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்ஃபாக்ட் பல வலிகளும், பல கமிட்மென்ட்டும் எப்படின்னா, நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா ஆக்குது மாஸ்டர்ஸ். ஒருத்தர் சொன்னாங்க, "எங்க மாமியார நான் பாத்துக்கிறேன், எங்க மாமியார பாத்துக்கிறேன்ட்டு." பாத்துக்கும்போது கொஞ்சம் ப்ரஷரா தான் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அந்த மாமியார் செத்ததுக்கு அப்புறம், அவங்க வந்து அவங்களுக்கு வேலையே இல்லாத மாரி இருந்தது. ஏன்னா மாமியார் இருந்தப்போ கொஞ்சம் சமையல் வேலை, அப்புறம் பிளஸ் மாமியார பாத்துக்கணுன்ற 24 ஹவர்ஸ் கமிட்மெண்ட் மாரி இருந்தது. ஆனா அதே மாமியார் செத்த உடனே, இவங்க வேலையே ஆல்மோஸ்ட் பாதி குறைஞ்சு போச்சு. இவங்களுக்கு பாதி நேரம் போர் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நெனச்சு பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில வேலைகள் என்ன பண்ணுது, நம்மள ஆக்குபை பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு வேலை இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒண்ணு வந்து உயர்ந்த மனுஷாலாம் உயர்ந்த விதமா யூஸ் பண்ணுவா. ஆனா இந்த உயர்ந்த விஷயத்துல யூஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு லைஃப வந்து வேஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. Googleல பார்ப்போம், டிவிய பார்ப்போம், வீடியோ பார்ப்போம், இத பார்ப்போம். டைம் ஓடவே ஓடாத மாரி இருக்கும். ஏன்? அத ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியல. ஆனா அத ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியணும் அப்டின்னா, சத்சங்கம் வேணும். சத்சங்கத்துல இருந்தீங்கன்னா, எத பண்ணணும், எத பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது 2ம் தெரிஞ்சதுன்னா, நம்ம வாழ்க்கை அப்சல்யூட்லி ஃபைன் டியூன் ஆகும். அந்த ஃபைன் டியூன் பண்ணா, வாழ்க்கை அற்புதமா இருக்கும் மாஸ்டர்ஸ்.